நம்மளுடைய மார்க்கத்தை எடுத்தீங்கன்னா இந்த 10 நியமங்கள் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நியமம். எல்லா 10 நியமங்களுமே முக்கியம்தான். ரொம்ப முக்கியமான ஒரு நியமம் பாத்தீங்கன்னா 3வது நியமம். பாபுஜி மகாராஜ் அதுல குறிக்கோளை அமைப்பதை பற்றி பேசியிருக்காரு. இதை பற்றி தாஜி பேசும்போது ஒரு முறை 2-3 வருடங்களுக்கு முன்னால் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். குறிக்கோள் என்பது எப்படி அமைக்க வேண்டும், இந்த காலகட்டத்தில் அதை அமைப்பதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி அந்த பேச்சுல அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன விஷயத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குறிக்கோள் என்பது எப்படி அமைக்கணும்ன்ற சொல்லும் பொழுது, எந்த ஒரு குறிக்கோளை அடைவதன் மூலம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அந்த குறிக்கோளை குறிக்கோளாக அமைப்பது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையான ஞானம். இதை பத்தி சாரிஜி மகாராஜ் ஒரு முறை சொல்லும் பொழுது, உங்க கண்ணு முன்னாடி எவரெஸ்ட் சிகரம் இருக்கு. அந்த எவரெஸ்ட் சிகரத்தை முன்னாடி காமிச்சிட்டு எவ்வளவு தூரம் ஏறுவீங்கன்னு கேட்டா, எவ்வளவு தூரம் ஏற போறோம் நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனா சிறப்பான ஒரு இலக்கு என்பது அந்த சிகரத்தின் உச்சியை அடைவது. உச்சியை தாண்டுவதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். எவரெஸ்டோட உயரம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 29,000 அடி. அதை பத்தி சொல்லும்போது சார்ஜ் மகாராஜ் ஒரு முறை ரொம்ப அருமையாக பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். உங்க எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, எவரெஸ்ட் அப்படின்றது இமாலய மலை பிரதேசத்தை சார்ந்த ஒரு இடம். எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குமரி கண்டம், அந்த காலத்துல லெமூரியான்னு சொல்லுவாங்க, அதுவும் ஆசிய கண்டமும் சேர்ந்து அந்த இடத்துல முதல்ல கடல் இருந்தோம். 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த 2 கண்டங்களும் சேரும் பொழுது இந்த சேர்ந்த நிலப்பரப்பானது மேல போய் உருவானது இந்த இமாலய மலை பிரதேசம். அதனால அந்த தண்ணிக்கு கீழே இருந்த பல என்னென்னலாம் நீங்க நினைக்க முடியுமோ எல்லா வித விஷயங்களும் மண்ணிலிருந்து அப்படியே போய் இந்த மலையில வெவ்வேறு இடத்துல படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க இமாலய மலை பிரதேசத்துல மண்ணை தோண்டினீங்கன்னா, நம்ம கடல்ல போய் தேடும்போது பாத்தீங்கன்னா அந்த சிப்பி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அது சேரும்போது சேர்ந்து மேல போயிடுது. அதே மாதிரி அந்த முதல் 500, 1000, 2000 அடி அந்த மலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை கனிம வளமும் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. கனிம வளம்னா உங்களுக்கு தெரியும், என்னென்னலாம் நீங்க எதிர்பார்க்க முடியும், மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் வாங்க. அதை நீங்க எடுக்க போகும்போது அவனு 500, 1000 அடியிலேயே இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க உலகத்திலேயே இருக்கிற பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதற்கு மேல போக வேண்டிய அந்த பாக்கி இருக்கக்கூடிய 20,000 அடி உங்க கண்டு தெரியாது. ஆனா அந்த 29,000 அடியை ஒருத்தன் தாண்டி மேல ஒரு கொடியை நாட்டிட்டான்னா கீழே இருக்கிறதால அவனோடது. நம்ம ஊர்ல அப்படிதானே, ஒரு நாடை நீங்க பிடிக்கிறீங்கன்னா அந்த நாடை பிடிச்சு அந்த அதனாலதான் சொல்லுவாங்க, ரெட் ஃபோர்ட்ல போயிட்டு பிளாக போட்டீங்கன்னா அந்த நாடு உங்களோடது. அதுதான் நம்ம ஊர்ல ஏதாவது போராட்டம்னா ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே பேப்போம்னு பார்ப்பாங்க. நாங்க போய் ஒரு கொடியை வச்சுட்டோம்னா நம்மளோடது. இதற்கும் நம்மளுடைய நியமம் 3க்கும் இனி நான் சொல்ற விஷயத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் அமைவதை பத்தி அதே டாக்ல 2 விஷயங்களை தாதிஜி சொல்றாரு. ஆம்பிஷியஸ் கோல், ஆஸ்பிரேஷனல் கோல்னு சொல்லி சொல்றாரு. ஆம்பிஷியஸ் கோல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு தமிழ்ல நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா லட்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ஒரு இலக்கு சார்ந்தது, பொருள் உலக இலக்கு சார்ந்தது. நார்மலா நீங்க
ஒரு மாணவராக இருந்தாலோ, பணி செய்வராக இருந்தாலோ, வியாபாரம் செய்வராக இருந்தாலோ, அநேகமாக நீங்க அமைக்கக்கூடிய குறிக்கோள்கள் பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கும். இன்னும் 5 கோடி சம்பாதிக்கணும், 50 கோடி சம்பாதிக்கணும், இன்னொரு 4 வீடு கட்டணும், இவ்வளவு சொத்து சேர்க்கணும், இவ்வளவு சொத்து என்னுடைய அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போனோம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு அவன் சொத்து சேர்த்திருக்காங்க, அடுத்த 7 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காங்க. ஆனா இது அவர் என்ன சொல்றாரு, ஆம்பிஷியஸ் கோல், லட்சியம் இல்ல குறிக்கோள், பொருளாதார பொருள் உலக குறிக்கோளை சார்ந்தது. இதை தாண்டியதுன்னு ஒண்ணு சொல்றாரு, ஆஸ்பிரேஷனல் கோல். இதுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா பேராவல் அப்படின்னு சொல்றாங்க. இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? குறிக்கோள் அல்லது லட்சியம் என்பது அடைவதை பொறுத்தது, அக்விசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொத்துனா அதை கைப்பற்றுறீங்க, வாங்குறீங்க, அடையிறீங்க, உங்களை ஆக்கிக்கிறீங்க. இதுவே நீங்க ஆஸ்பிரேஷனல் கோல் எடுத்தீங்கன்னா அதுக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவாக நீங்கள் மாற விரும்புகிறீர்களோ, உதாரணத்துக்கு நீங்க மாஸ்டர் மாதிரி ஆறுது வேற, மாஸ்டருக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் வசதிகளை அதே மாதிரி எனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது வேற. ஒரு ராஜாவுடைய சொத்தெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறது வேற, ராஜா போல சிந்தித்து ராஜாவை போல் மாறி இருப்பது வேற. கடைசி 1000 2000 வருட சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கையில ஒரு பேப்பரும் பேனாவை கொடுத்து உங்கள் மனதை தொட்ட ஒரு 10 மனிதர்கள், மாமனிதர்கள், தலைவர்கள் பேரை எழுதுங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு பணக்காரன் பேர் கூட இருக்காது. ஒரு புத்தரோ, ஒரு இயேசுவோ, ஒரு நபிகள் நாயகமோ, ஒரு பாபுஜி மகாராஜோ, இல்ல ஒரு காந்தியோ, ஏதோ ஒன்றத்தை எழுதுவீங்க. எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர்கள் அனைவருமே அவர்கள் சென்ற பிறகு காலம் காலமாக அவர்களை பற்றி பேசக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு போறாங்க. லெகசின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, சரித்திரம் படைத்தல். அதுல என்ன சார் பிரயோஜனம்? அடுத்த கேள்வி வரும். மகாத்மா காந்தி வாழ்க்கை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவரை சுத்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த அனைத்து பணக்காரர்களும் அவரை சுத்தி பக்கத்துல இருக்கும். என்ன கேட்டாலும் உடனடியா அவர் கொடுக்க தெரியும், அவர் வேணான்னு வர, அது வேற விஷயம். இப்ப நம்மளுடைய குருநாதர்களே எடுத்துக்காங்க, அவங்க ஏதாவது கேட்டாலும் நம்ம செய்ய மாட்டோமா? அந்த நிலைமை அவங்களுக்கு தேவையில்லை. அவருடைய குருநாதர் பார்த்துப்பார். எதை அடைவதன் மூலமாக மற்ற அனைத்து குறிக்கோள்களும் அதற்கு கீழே அமைகிறதோ அதை அடைவது புத்திசாலி. அதனாலதான் தாஜி அடிக்கடி சொல்லுவார், கடவுள் முன்னால் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்ப அப்படின்னு. அவனுக்கு இல்லாத கேட்பான், சில பேர் புத்தியை கேட்பான், சில பேர் பணத்தை கேட்பான், சில பேர் மகிழ்ச்சி, ஆனந்தம். எவ்வளவு பேரு நீ என்ன கொடுத்துருல, நீ என்ன எடுத்துக்கோன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லுவார். அவர் நானாகவோ நான் அவராகவோ மாறிவிட்டால் அதுக்கப்புறம் என்ன வேணும்? கடவுளுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே என்னோடது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிறது அனைத்தும் என்னுடையது. அப்புறம் எம்ஜிஆர் அன்பையாள பாடுற மாதிரி பாடியும் பால, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய விதமானது கண்டிப்பாக மாறி அமையும். எதுவாக நான் மாற வேண்டும்? நம்மளுடைய மார்க்கத்திலேயே லாலாஜி மகாராஜ் சொன்ன மாதிரி, லாலாஜி மகாராஜ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஆன்மீகம் முக்கியமா தன்மை மாற்றம் முக்கியமா அப்படின்னு சொல்ற போது, ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை, அது என்னுடைய குருநாதர் கொடுத்துருவாரு. தன்மை மாற்றம் ரொம்ப முக்கியம், அக்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அவருடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய குருநாதர் கடவுள் கொடுத்துருவார். ஆனா இந்த தன்மை மாற்றம் என்பது என் கையில மட்டும்தான் இருக்கு. இதுதான் சார்ஜி மகாராஜ் சொன்னாரு, இதுதான் தாஜியும் சொல்றாரு. பல இடங்கள்ல நான் இந்த உதாரணத்தை சொல்ல, ஒரு நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு இரட்டை மாட்டு வண்டி போன்று. அந்த இரட்டை மாட்டு வண்டியில ஒரு மாடு உங்களுடைய லௌகீக வாழ்க்கையை சார்ந்தது, இல்ல உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை சார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. குருநாதருடைய அருளினால் அந்த மாடு ஃபுல் ஸ்பீட் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அதுல ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை, அவர் பாட்டு கொடுத்துட்டு இருக்காரு.
அதற்கு கீழ் அமையக்கூடிய பொருளாதார வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடும். அந்த இன்னொரு மாடு உங்களுடைய தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம் சார்ந்தது. அதுல குருநாதர்கள் நேரடியாக ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, முடியாது. அதாவது சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லுவாரு, காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஃப். யார் தனக்கே உதவி செய்து கொள்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் உண்மையாக உதவி செய்வான். ஏன்னா இந்த தன்மை மாற்றம்ன்றது உங்களுடைய சுய சிந்தனையும் சுய பக்குவத்தையும் சார்ந்தது. நீங்க தான் அதை மாற்ற முடியும். இது மாற ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தில் ஒரு மாமனிதராக மாற ஆரம்பிக்கிறீங்க. எம்ஜிஆருடைய அந்த காலத்து பாட்டு உங்களுக்கு தெரியும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு வேண்டும், மாபெரும் மனிதன் என்று உலகம் போற்றி புகழ வேண்டும். நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சு உங்களுடைய ஊரோ உங்களுடைய குடும்பமோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களோ உங்களை பற்றி பேசும்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? நிறைய பணம் இருக்குங்க, ஆனா சரியான திருடுங்க. நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. அதனால அந்த காலத்துல ராஜாலாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு அப்பப்போ ஒரு நாளோ 2 நாளோ மாறு வேஷத்துல ஊர்ல சுத்துவாங்களாம். எதற்காகனா உண்மையாக ராஜாவை பத்தி மக்கள் என்ன பேசுறாங்கன்ற அவங்க நேரடியாக கேட்கணும். இந்த காலத்துல அதுக்கு தேவையில்லை. அதுக்காக சோசியல் மீடியான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. தலைவர்களுக்கு அவங்கள பத்தி தெரியும்னா சோசியல் மீடியால அவங்களுக்கு பிடிக்காத சேனலை பார்த்தா எல்லாத்தையும் கத்துக்குவாங்க, கை ஊதுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை செய்யும்போது என்ன நடக்கும்? பேராவல். ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கவங்க நம்ம எல்லாருக்குமே பேராவல் என்பது ரொம்ப சிம்பிள். என்னுடைய குருநாதரை போல ஒரு ரெப்ளிகா, அவரை மாதிரியே ஒரு பதிவாக நான் மாற வேண்டும். என்னை பார்க்கும்போது பார்க்கிறவங்களுக்கு ஓ இவனே இப்படி இருக்கானா, குருநாதர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு தன்மை தோன்ற வேண்டும். அப்படின்னா என்னுடைய பொருளாதார வாழ்க்கை யார் சார் கவனிக்கிறது? இந்த ஒரு கேள்வி அடிக்கடி. நான் மிஷின்ல சேர்ந்து 34 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு என்ன பல இடங்கள் இதான் கேட்கிறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, சாதம் பின்பு வேதம்னு. சாதத்துக்கு யார் சார் வழிகாட்டுவாங்க? இதுக்கு சார்ஜி மகாராஜ் வரும்போது அழகான ஒரு பதில் ஒண்ணு சொன்னார். தொடர் நினைவில் இருக்கும் பொழுது எந்தவித ஆசையும் வைத்துக் கொள்ளாது. கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இருக்கும் பொழுது மனசுல எந்த ஆசையும் வச்சுக்காது. ஏன்னா கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் நீ வைக்கக்கூடிய ஆசையானது என்னுடைய கட்டளையாக மாறுகிறது. நீ ஒன்னு ஆசைப்பட்டு அந்த நேரத்தில் நீ குருநாதரை பத்தி யோசிச்சிருந்தனா அது அவர் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்காக தள்ளப்படுகிறார். நல்லது தானேங்க? அதனால பிரச்சனை இருக்கு. அது கிடைக்கும். கிடைச்சோன்னா உங்களோட மனசு என்ன சொல்லும்? குருநாதருக்கு நீங்க அந்த பெருமையை கொடுப்பீங்களா? நான் செஞ்சேன், நான் சாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் கார் வாங்கினேன், நான் இந்த கோடிக்கணக்கில் பேர் சேர்த்தேன், இந்த படிப்பை நான் படிச்சு வாங்கினேன். நம்ம எல்லாரும் வாயளவுல பேசுவோம் எல்லாம் அவன் செயல். உண்மையாகவே அதை ஃபீல் பண்றவங்க அதை பேசவே மாட்டாங்க. தமிழ் அதனாலதான் சொல்றாங்க, கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லை. ஒரு முறை சார்ஜி மேல சிரிச்சுனே சொல்ல, எவன் வந்து மாஸ்டர் செஞ்சான்னு சொல்றான், நான் நம்பாது அப்படின்னு. மாஸ்டர் செஞ்சான்னு சொல்றான்னால நீயும் மாஸ்டர் தனின்றதை பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்ச. அப்படி பிரிச்சு பார்த்துட்டாலே அது ஒரு ஆசையில் பேசக்கூடிய வார்த்தை, உண்மையான வார்த்தை அல்ல. அப்படி இருக்கும்போது நான் அவராக மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, எது அவருடைய வாழ்க்கையாக அவர் வாழ்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையாக தானா மாறும். கிருஷ்ண பகவான் எல்லா அபியாசிகளுக்கும் கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் சொல்லி அடிக்கடி நம்ம இதை கேட்டிருக்கோம். சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு, தாஜி சொல்றாரு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 கண்டிப்பாக இருக்கும். சொந்த விடா வாட விடா வேற விஷயம். வித் ஏசி வித்தவுட் ஏசி தெரியாது, ஆனா இருக்கும். இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வீடு இருக்கிறது முக்கியம் இல்லை, வீட்டு மேல எப்ப பாம்பு விழுன்னு தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்தெந்த நாடுகள்லாம் உலகத்துல சேஃப்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ எல்லா நாடும் இப்போ பயந்துட்டு இருக்கு. நம்மளோட அபியாசிகளே பல பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லயோ இமெயிலோ எல்லாம் பேசுறாங்க.
வெளிநாடுகள்ல, முக்கியமாக இப்ப போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறாங்க. எப்போ குண்டு எங்க வரும்னு தெரிய மாட்டேங்குது. சந்தோஷமா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தோம், இதெல்லாம் காலி. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, டக்குன்னு பிளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு வர முடியாது, எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா எதுவாக நான் வாழ வேண்டும் என்பது முக்கியமா, எதை போன்று நான் வாழ வேண்டியது முக்கியமா, இல்லை வெறும் லௌகீக வாழ்க்கை சார்ந்த குறிக்கோள்கள் மட்டும் முக்கியமான முடிவு நீங்க தான் எடுக்கும். இந்த முடிவை யாரும் உங்களுக்கு வேற யாரும் எடுக்க முடியாது. அப்படி அந்த முடிவை நீங்கள் எடுத்தீர்களானால் திரும்பி நியமம் 3ல போனீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? எது உனது குறிக்கோளாக இருக்கிறதோ அந்த குறிக்கோளை நீ அடைமுறை அதை நோக்கி போயிட்டு அவர் சொல்றது என்ன? கடவுளுடன் ஒன்றாகுது. become one with the source. அப்படி நான் மாறிவிட்டால் எனக்கும் அவருக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அதுக்கப்புறம் கடவுள் நீங்களாக மாறிவிட்டாலோ, நீங்கள் கடவுளுடைய தன்மையுடன் மாறிவிட்டீர்களாலோ, உங்க வாழ்க்கையை பத்தி அதுக்கப்புறம் என்ன கவலை? பக்த பிரகலாதன் கதையா இருக்கட்டும், எந்த நீங்க புராண கதைகள் படிச்சாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு உண்மையான பக்தி கொண்ட ஒரு சீக்கர், ஒரு அபியாசி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குருநாதர் பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா ஏற்கிறார். இது அவங்க எல்லாம் ஒன்னே பிரமாண பத்திரம் எழுதி கையில கொடுக்க மாட்டாங்க. இது எதற்காக நான் இங்க சொல்றேன் அப்படின்ற போது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு உண்மையான முடிவு ஒண்ணு எடுக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும். நான் பல இடங்கள்ல சொல்றது, உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, கேட்டு உங்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. ஆனா என்னுடைய டைரி இனி டெய்லி எழுதுற பழக்கம் உண்டு. தைரியமா சொல்ல முடியாதுன்னா ப்ரூஃப் இருக்கு கையில. எந்த அளவுனா எங்க வீட்டுல கிண்டலா சொல்லுவாங்க, துணி வைக்கிற பீரோ இடம் இருக்குதோ இல்லையோ டைரி எழுதின்னு 4 பீரோ வாங்கணும். ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் 10-15 வருஷமா எல்லாம் கம்ப்யூட்டருக்கு மாறிடுச்சு, அதனால எழுத வேண்டிய விஷயம் இல்லை. இதுல அடிக்கடி சார்ஜ் மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அப்பப்போ உன்னுடைய டைரியை படிச்சு எது உன்னுடைய குறிக்கோள் நீ நினைச்சியோ அதை அடைஞ்சிட்டா இல்லையா அப்படின்னு பாரு. அப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அழகாக போன வருடம் அவருடைய பிறந்த நாளுக்கான மெசேஜ்ல அவர் பதில் ஒண்ணு கொடுத்திருந்தார். இருப்பதற்குள் உயரிய குறிக்கோள் வச்சு அடைஞ்சிட்டேன்னு அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்ப 28 செப்டம்பர் 2025 அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பியாண்ட் மெர்ஜர்னு ஒரு மெசேஜ் கொடுத்தார். அவருடன் ஒன்றாவதை தாண்டிய குறிக்கோள் இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கே ஒரு புது ரெவலேஷன், அதோட வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். பாபுஜி மகாராஜ் அவருக்கு மெசேஜ் கொடுக்குறாரு, அங்கதான் ஆட்டமே ஆரம்பிக்குதுன்றார். இவ்வளவு நாளா அவ்வளவுதானுங்க, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நினைச்சேன், திடீர்னு டிகிரி படிக்க சொல்றீங்க, திடீர்னு அதுக்கு மேல படிக்க சொல்றீங்க. ஆன்மீகத்துல ரிவால்விங், எவால்விங், மூவிங் கோல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு குறிக்கோளை அடையும் போது அந்த குறிக்கோளானது வேற ஒரு குறிக்கோளாக மாறி தள்ளி போய் நிற்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட போயிட்டு நீ பிஹெச்டி படிக்கணும்னா அவனுக்கு புரியாது. 1ஆம் கிளாஸ் படிச்சோன்னா அவனை 2ஆம் கிளாஸ்ல விட்டோன்னா அப்பா என்னப்பா திரும்பி ஒரு வருஷம் தான் படிப்பு இருந்துச்சு, இல்லப்பா 2ஆம் கிளாஸ் போகணும், அதுல இருந்து 3, அதுல இருந்து 5, அதுல இருந்து 10, பிஹெச்டி முடிச்சிட்டேன் அவ்வளவுதானா? இல்ல, ட்ரிபிள் பிஹெச்டி மிஷன்லயே படிச்சவங்க இருக்காங்க, போஸ்ட் டாக்டோரல் இருக்கு, கட்டுறது கையளவுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை போன்று என்னுடைய குறிக்கோளானது தொடர்ச்சியாக மாறிடு. ஆனா இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும் விதமானது ஒரு அற்புதமான நிலையை எட்டும். இது வாழ்ந்து பார்த்தாதான் சொல்ல முடியும். உடனே என்ன கேட்க, நீங்க வாழ்ந்துட்டீங்களான்னு. நான் வாழ்ந்தேனே இல்லையோ, வாழ்ந்த 2 மனிதர்களும் பக்கத்துல பார்த்திருக்கேன், அதனால தெரியும். செத்தாதான் சுடுகாடு தெரியணுன்ற அவசியம் இல்லைன்னு நம்மள சொல்லுவாங்க. ஆனா அப்பப்போ போய் மயானத்துல போய் யாராவது விட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி ஃபீலிங் தானே. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அபியாசிகளுக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு, நாளைக்கு காணொலியை பாக்குறவங்களுக்கு, இது வரைக்கும் வாழ்க்கையில குறிக்கோள்னு ஒண்ணு சரியாக நீங்க அமைக்கவில்லை என்றால் தயவு செய்து அந்த குறிக்கோளை சரியாக அமைத்து அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும்.
அந்த குறிக்கோளை நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமாக அமையும். இதனால உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணுன்ற குறிக்கோள் வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு திட்டமிடுதல் பண்ணுவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க, அதை செஞ்சு முடிக்கணும். வீட்டுல ஒரு கல்யாணம், இல்ல வீட்டுல ஒரு விசேஷம், வீடு கட்டணும், அதனால வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் செய்துபாருன்னு சொன்னாங்க. இரண்டுமே ரொம்ப பெரிய குறிக்கோள்கள் நம்ம ஊர்ல. அது செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அதற்கு தேவையான திட்டமிடுதலும், அதற்கு தேவையான என்ன செலவுகள், எப்படி அதற்கான வரவை கொண்டு வருவது, மனசு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். இவ்வளவு நாளா நீங்க சாதிக்க முடியுமான ஐயப்பட்ட விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. அதை போன்றதுதான். இதற்காக ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சோம். முடிஞ்சதுதான் அது மீண்டும் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அவரை நோக்கி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் 100 நாளைக்கு வச்சோம். அதனுடைய குறிக்கோள் என்ன? அவரை போல் 100 நாட்கள் வாழும். உன்னை காத்தால ஏந்து தொட்டு கெட்டி சட்னி 2 இட்லி கொண்டாப்பான்னு வாலண்டியரை தேடாதீங்க. மாஸ்டர் மாதிரி வாழணும்னு சொன்னீங்களே சார். மாஸ்டரை போல் தியானம் செய்தல், மாஸ்டரை போல் சுத்திகரிப்பு செய்தல், மாஸ்டரை போல் முடிவெடுத்தல், மாஸ்டரை போல் மனதை வளர்த்துக் கொள்ளுதல், மாஸ்டரை போல் மற்றவர்களை கையாளுதல், இதை போன்று 100 நாட்கள் வாழ முடியுமான போது 1400 பேர் கிட்டத்தட்ட அதுல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுல ஒரு அபூர்வமான நல்ல விஷயம் நடந்தது. அந்த 1400 பேர்ல கிட்டத்தட்ட 450 பேர் ப்ரிசெப்டரா மாறினாங்க, ப்ரிசெப்டர் கேண்டிடேட்டா மாறினாங்க. ஆல்மோஸ்ட் 400 பேர் அதுல ப்ரிசெப்டராவும் மாறிட்டாங்க. அந்த 100 நாட்கள் அதுல நிறைய பேர் நான் பார்த்து பேசும்போதோ இல்ல எனக்கு அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச மெசேஜோ அவங்க சொன்னது, இந்த 100 நாட்கள் குருநாதரை போல் வாழ வேண்டும் நீங்க சொல்லி அந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அந்த 100 நாளைக்கு டெய்லி கண்டென்ட், அதுக்கான வாட்ஸ்அப் மெசேஜ், எக்ஸல் ஷீட், ஏதோ அது பாட்டுக்கு ஒரு டீம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சு எங்களுக்குள்ள நாங்க தினசரி அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். அவரை மாதிரி நிஜமாவே வாழறோமா, மற்றவர்களை நிஜமாவே மன்னிக்கிறோமா, மற்றவர்கள் செய்த தவறுகளை மறக்கிறோமா, மனிதாபிமானத்துக்கு நடக்கிறோமா, இல்ல இப்போ அந்த பழைய கைசடைகள் மனசுல இருந்து வெளியில எட்டி பார்க்குதா? அதுல நிறைய பேர் அவர்களுடைய தன்மை மாற்றம் குருநாதரை போல் மாறியதோ இல்லையோ அவரை நோக்கி பல படிகள் அவரை நோக்கி சென்றாங்க. அது எனக்கு கண்கூடாக தெரியும். பல பேர் எனக்கு பர்சனலாவே அதுக்கப்புறம் தெரியும். இதை இப்போ ஒரு மே மாசத்துல திரும்பி ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கும், யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இதை ஆரம்பிச்சுட்டு ஒரு 90 நாட்களோ 100 நாட்களோ இல்ல ஏதோ ஒரு கணக்கு, இல்ல ஏப்ரல் எண்டுல மேல ஆரம்பிச்சோன்னா 24 ஜூலை வரைக்கும் வச்சுக்கலாம். மே ஜூன் ஜூலை ஒரு 60 நாள் 70 நாள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70 நாட்கள் பண்டாரா டு பண்டாரா, B2Bன்னு சொல்லுவாங்க. B2Bன்னு வியாபாரத்துல பிசினஸ் டு பிசினஸ். இங்க நம்மளதுல B2Bன்னா பண்டாரா டு பண்டாரா. பண்டாரா டு பண்டாரா குருநாதரை போல் வாழ்தல். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணணும். எந்த விஷயத்தை நீங்க பேசினாலும், எந்த விஷயத்தை செயல்படுத்தினாலும், எந்த விஷயத்தை செயலாக்கம் கொடுத்து அதை தொடர்ச்சியாக நீங்க செய்தாலும், இதுக்கு தாஜி அழகா பதில் சொல்லிடு. ஒவ்வொரு முறை ஒரு பேச்சு வாயிலிருந்து வெளியில வரும்போதோ இல்ல செயலாற்றும் போதோ இந்த இடத்துல மாஸ்டர் எப்படி பேசியிருப்பாரு, இந்த இடத்துல மாஸ்டர் எப்படி பணியாற்றி இருப்பார், இந்த ஒரு கேள்வி ஒரு செகண்ட் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட, ஏன்னா அப்படி எப்ப நீங்க மாஸ்டர் எப்படி பேசியிருப்பாரு, மாஸ்டர் எப்படி செயலாற்றிருப்பாரு யோசிக்கிறீங்களோ அந்த நேரத்துல நீங்க கான்சென்ட்ரேட் இருப்பீங்க. வேற வழியே இல்லை. மாஸ்டரை பத்தி அப்படின்னு சொன்னாலே நாங்க இருக்கேன்னு சொல்லி சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு பாபுஜியை பத்தி. அவர் தன்னை பத்தி சொல்ல மாட்டார். மாஸ்டர் பத்தி 2 பேர் பேசும்போது 3வது நபராக நான் அங்க அமருகிறேன் அப்படின்னு பாபுஜி மகாராஜ் சொன்னதாக சார்ஜி மகாராஜ் சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? ஒருத்தரை பார்க்க போறோம், இல்ல வீட்டுல ஒரு சின்னதாக ஒரு எனக்கு அவங்களுக்கு யாருக்கும் ஒரு கருத்து வேற்றுமை, இந்த இடத்துல மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? நீங்க பண்றதையே பண்ணுங்க. இந்த ஒரு கேள்வியை கேட்பதன் மூலமாக ஒரு சின்னதாக ஒரு இடைவெளி, பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் தாஜி அடிக்கடி முக்கியமாக சொல்றாரு. நேற்று கூட ஒரு Facebook போஸ்ட்ல அவருடைய அக்கௌண்ட்ல அவர் போட்டிருக்காரு, நீங்க பாத்தீங்களான்னு தெரியும். எதை செஞ்சாலும் ஒரு சின்ன இடைவெளி வரும். இந்த இடத்துல மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாரு? மாஸ்டர் என்ன இதை ஒரு 90 நாட்களோ 70 நாட்களோ செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, என்னுடைய கான்சியஸ் மைண்ட்ல முழித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு செகண்ட்லயும் அவர் என்ன பண்ணிருப்பாரு? பாபுஜி மகாராஜ் ஒரு சேலஞ்சே கொடுத்ததாக நம்ம படிச்சிருக்கோம்.
ஒரே ஒரு வாரம் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ல இருந்து பாரு, 24 மணி நேரம் 7 நாள் எப்படியாவது. அதுக்கப்புறம் நீ நினைச்சா கூட உன்னால இல்லாம இருக்க முடியாதுன்னு பாபி மகாராஜ் புக்லயே இருக்கு, நீ பார்க்கலாம். இதை நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா இதுக்கு அப்புறமாக எப்படி அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும்போது 29,000 அடி போகும்போது 500, 1000, 2000 அடியில நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறதோ, என்னுடைய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். எந்த அளவுக்கு நான் அவருடைய பணியை பற்றியோ அவருடைய சிந்தனையோ நான் வளர்த்துட்டே இருக்கணும், அதை விட நான் எண்ண முடியாத அளவுக்கு இதுக்காக இதை நான் திரும்பி நான் போன புறப்பாட்டுல பேசும்போது சொன்னதுதான். இல்லைன்னா குடுக்கல் வாங்கல் நம்மளுடைய மார்க்கத்துல கிடையாது. மாஸ்டர் கணக்கு வைக்கிறதுல நம்மளும் கணக்கு வைக்கிறது, ஆனால் இயற்கை கணக்கு வச்சுட்டு. அதனாலதான் ஒரு முறை பாபுஜி மகாராஜ் சொன்னாரு, உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் அந்த ஈத்தர்ன்னு சொல்லுவாங்க, ஆகாய வெளி, ஈத்தர்ன்னு அதுக்கு பேர். அங்க போய் உட்காந்துக்குமா, எதை நீங்க விடுறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வந்தே ஆகும். இந்த ஜென்மத்துல வரலாம், அடுத்த ஜென்மத்துல வரும். ஏன்னா ஈத்தர் அது மேல போயிட்டு ஆகாய வெளிக்கு போயிடுச்சுன்னா உங்களுடைய இந்த சரீரத்தை பத்தி அதுக்கு கவலை இல்லை. இந்த ஆள் பண்ணா, இதனாலதான் பீஷ்மருக்கு 100 ஜென்மங்களுக்கு அப்புறம் அந்த அம்பு படுக்கை வந்து நம்மளாம் படிச்சது. அவர் கேக்குறாரு கிருஷ்ணரு, நான் நல்லவனாச்சே, இவ்வளவு நாட்கள் நல்லவனா வாழ்ந்தேன், ஏன் இவ்வளவு நாள் கழிச்சது வருது? அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலினுடைய பிரதிபலனும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரணும், அதற்கு தேவையான அந்த ஃபீல்டு உருவாகணும். என்னதான் நீங்க நிலத்தை ரெடி பண்ணி தண்ணிலாம் வந்தாலும் அது விதை போடுறதுக்கு ஒரு காலம், எல்லா இடத்துல போட்டாலும் வளராது, போட்ட எல்லா விதைகளும் வளருவதில்லை, அதை போன்றது. அப்படி நான் இருக்கும்போது என்னுடைய எண்ணமும் செயலும் அவரை போல மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எந்த டெபாசிட்டும் போடுறது இல்லைன்றது சார்ஜ் மாறாது. நீங்க எது போட்டாலும் அங்க போய் நிக்காது, ஏன்னா நீங்க அவருடைய நினைவில் போடுகிறீர்கள். ஒரு முறை சார்ஜ் மகாராஜ் சொன்னார் ஒரு பிரைவேட் டாக்ல, ஒருவேளை நீ ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு தான், உடனே இதை எடுத்து கட் பண்ணி அந்த போர்ஷனை மட்டும், நம்மளாம் அந்த அளவுக்கு இன்னும் ஃபேமஸ் ஆகல, அதனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஒன்னா இதை எடுத்து பாரு சொன்னாருப்பா அப்படின்னு. அதை நீ குருநாதரின் நினைவில் செய்தால் சட்டம் உன்னை தண்டிக்கலாம், ஆனால் ஆன்மீக எந்த விதமான விளைவுகளும் அந்த செயலுக்கு வராது, சம்ஸ்காரம் வராது. அதுக்கு உன்னை கத்தி எடுத்து நல்லா சுத்த ஆரம்பிச்சிடாது. குருநாதர் பேர் வச்சு அங்க குத்திட்டு ஆர்எஃப் அந்த போது சொன்னாருங்க, அவர் வந்து உள்ள போட்டு. இதை எதற்காக சொல்றேன்னா, ஏன்னா அதுக்கு அடுத்தது இன்னும் சொன்னார், அவருடைய நினைவு எப்போ வந்துட்டு எப்படி ஒன்று கத்தி எடுக்க தோணும்? அவர் நினைவு வந்துருச்சுன்னா எப்படி உன்னால கத்தி எடுக்க முடியும்? ஏன்னா ஒரு கருணை உருவமாகவே எண்ணத்திலும் செயலிலும் வாழக்கூடிய ஒரு குருநாதரின் வாழ்க்கையை நம்ம சிந்திக்கும் பொழுது கூட நம்மளால ஒரு தவறான விஷயத்த, ஒரு நான் ஒரு பெரிய ஒரு ஆக்டருடைய பேட்டியை படிக்கும்போது நான் பார்த்தேன். அவர் அந்த பேட்டியை படிச்சதுக்கு அப்புறம் மாம்சம், புறால் உணவுகள், சிகரெட்டு எல்லா விஷயத்தையும் விட்டாராம். அவர் டிவி சீரியல் ஏதோ ஒண்ணு ஏன்னு கேட்டபோது, இல்லைங்க அந்த ரோலை நடிச்சதுக்கு அப்புறம் என்னால அதை தொடவிட முடியலைங்க, அப்பேற்பட்ட ஒரு ரோலை நான் நடிச்சிருக்கேன் ஒரு கடவுள் அவதாரமாக, என்னால தொட முடியல. ஏன்னா தொடும்போது எனக்கு ஐயோ இந்த ரோலை நடிச்சு எப்படா தொடரன்ற என்ன எனக்கு வருது. ஒரு சினிமான்ற வாழ்க்கையில நம்ம நார்மலா எல்லாரும் அவங்கள வேற மாதிரி பார்ப்போம். அவரே ஒருத்தர் தன்னுடைய மாற்றம், ரொம்ப சிம்பிளான மாற்றத்தை பத்தி சொல்றாரு. இதை விட நமக்கு என்ன வேணும் அப்படின்றது யோசிங்க. சின்னதா ஒரு சம்மரி சொல்லனா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையானது லட்சியம் பொருளாதார வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா, இல்ல பேராவல் ஆஸ்பிரேஷனலா இருக்க வேண்டுமா? அதை செய்யும்போது இது கேரண்டி, இது செய்யும்போது கேரண்டின்றது கிடையாது. இதை நீங்க மனசுல வச்சுட்டு, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம், அவருடைய பணியை எடுத்து செய்தல், என்னுடைய ஆன்மீக பயிற்சியை இன்னும் மேம்படுத்துதல், இதுல நேரத்தை இன்னும் நிறைய செலவிட நம்ம மார்க்கத்துல ஒரே அட்வான்டேஜ், 24 மணி நேரம் நீங்க பயிற்சியில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் பயிற்சியில இருந்தீங்கன்னா 24 மணி நேரம் பயிற்சிக்கான உங்களுடைய மனப்பக்குவத்தை அது உருவாக்கி கொடுத்துரும். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் a tool to develop constant remembrance in சார்ஜ் மகாராஜ் சொல்ற. தியானம் என்பது தொடர் நினைவில் உங்களை மாற்றுவதற்கான வெறும் ஒரு டூல். அது ஒரு பிகினிங், எண்ட் இல்லை. அந்த ஒரு நிலையை எல்லாரும் சீக்கிரமே அடைவோம்.
இந்த ஒரு நாளில் இந்த ஒரு சபை இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். இது ஒரு சங்கல்பமா எடுக்கிறீங்களா இல்ல வெறும் ஒரு குறிக்கோளா எடுக்கிறீங்களா, உங்களுடைய இஷ்டம். குறிக்கோள் என்பது வெறும் எண்ணம், சங்கல்பம் என்பது உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய உண்மையான உள் சக்தியின் பின்னாடி சேர்றது. அது சேரும்போது அது செயலாக மாறும். எந்த அளவுக்கு தன்னுடைய குருநாதரை போல் எதிரே இருக்கக்கூடிய அபியாசிகள் மாறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவருக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அட்லீஸ்ட் இந்த ஜோன்ல இருந்து, தமிழ்நாட்டில இருந்து அவருக்கு நிறைய கொடுப்போம் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.